4 பைக்கு 4 பேர் கிளம்ப போகிறோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஊருங்க, கொஞ்சம் கொஞ்சம் காடுங்க, அப்படி தான் வரும் இந்த இடத்துல. ஒரு புது உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்குது. அப்புறமேட்டு டைகர் கிராஸ்ன்னு சொன்ன போடுறாங்க, ஒன்றுமே இல்லைனா இந்த ஆக்சிடென்ட். மக்களே, அந்த பூவோட வாசம் சொன்ன பார்த்தீங்களா, காப்பி தோட்டம். அது பாருங்க, காப்பி பாருங்க பழுத்துருக்குது. அடா 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 என்னமாக்குது. ஆஹா, ஜாலி பைக்கர்ஸ், we are jolly bikers, this best gang. கைஸ், குட் மார்னிங். நேற்று நைட் எல்லோரும் மீட் பண்ணி இங்கே உன்சுக்கிட்ட வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். இப்போ மாகை கிளம்ப போகிறோம். அருண் ப்ரோ மீட் பண்ணியாச்சு. அப்புறம் கவின் ப்ரோ, அப்புறம் 4 பேர் தான் இன்றைக்கி ரைடு. நேற்று நைட்டு 4 பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ மாகைக்கு போக போகிறோம். உங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருக்குதுன்னு. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கொஞ்சம் குளிராக இருக்குது. இப்போ குளிராக இருக்குது. காலையில் தண்ணி வரல. அதுதான் பெரிய பிரச்சனை. தண்ணி வரல. தண்ணி மட்டும் தான். தண்ணி வந்திருந்தா நாங்கள் இந்நேரம் ஒரு 20-25 கிலோமீட்டர் போயிருக்கோம். ஃபாரஸ்ட் என்ட்ரி ஆகிட்டு இருப்போம். நல்லா இருந்திருக்கும். ஏர்லி மார்னிங் லேட் ஆகிடுச்சு. பின்னாடி அடிச்சுனா ஃபுட்டு குறை சொல்ல முடியாது. ஆரம்பம் நைட் நல்லா இருந்துச்சு சாப்பாடுங்க. அப்புறமாட்டி இப்போ வந்து மாகை கிளம்புற இடத்துல கொஞ்சம் ஃபாரஸ்டெல்லாம் இருக்குது. அனிமல் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் காஞ்சி கருவாடா போய் சாப்பிட போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது. போகிற வழியில் பார்க்கலாம். மற்றது இப்போ மோட்டோவில் பார்த்துனே போகலாம். பின்னாடி தான் ரூம் தங்கியிருந்தது. 1200 4 பேருக்கு சேர்த்து ஒரு கார்டு கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா. அப்படியே ரேட் பேசி கொஞ்சம் சுமாராக இருந்தது. ஓகே மக்களே, மோட்டோவில் பார்க்கலாம். ஒரு பாய் சொல்லுங்கள். நம்ம பைக் எல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. வீரா வி மணியோடது இன்றைக்கி எம்டி வந்துருக்குது. பிரகாஷ் ப்ரோ அது R15, இது ஏஞ்சல். இப்போது 4 பைக்கு 4 பேர் கிளம்ப போகிறோம். போலாம் ரைட். ஓகே, ஸ்டார்ட் நவ். போலாமா? போடு, பிஜம் போடு. ராவணமா வேண்டா, ஓத்தியில் நிற்கிறேன்டா. அப்படிதான்டா வேண்டா. ஓகே கூகுள் மாதாஜி, ரைட் எடுத்துக்கிறேன். வந்து நாகரோட டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரோடெல்லாம் ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்குது. எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க தெரியாது. பண்ணுறோன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரோட்டில் வந்து அதிகமான வெஹிக்கிள்ஸ் போகும். மங்களூர் போகிற வெஹிக்கிள்ஸும் போகும், மடிக்கேரி போகிற வெஹிக்கிள்ஸும் போகும், அப்புறம் கேரளாவுக்கு போகிற வெஹிக்கிள்ஸும் இந்த ரூட்டு தான் போகும். நாகரோட டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த வழியாக தான் இப்போ நான் போக போகிறோம். நிறைய கோனிக்கா பண்ணுற ஒரு ஊர் வழியாக போயிட்டு போக போகிறோம். இங்கே பாருங்களா பைக்கர்ஸ் இருக்கிறாங்க. நம்மளுமே நிறைய பேர் வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போய்ட்டு லெஃப்ட் இருக்கணும். அந்த லெஃப்ட் அப்படியே போனாக்கா ஒரு 15 கிலோமீட்டர் போனாக்கா நம்மளுக்கு ஃபாரஸ்ட் கிடைக்கும். நியர் வந்துட்டோம் ஃபாரஸ்ட் கிட்ட. இதெல்லாம் மிஷன் காட்ஸ் தான். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஊருங்க, கொஞ்சம் கொஞ்சம் காடுங்க, அப்படி தான் வரும் இந்த இடத்துல. ஃபாரஸ்ட் ரோடு. ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அடடா, சரியாக வந்து மாட்டம் இருக்குது. வண்டியெல்லாம் கலர் ஆகிடுமே, நம்மளும் சேர்ந்து கலர் ஆகிடுவோமே. ஓ, கொஞ்சம் தூரம் தான். ஓகே, இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தலசக் ஏரியா. ஓகே, ஏதோ ஒரு ரோடு போகலாம். ஃபுல்லு டஸ்ட்டாக இருக்குது ரோடு. கொஞ்சம் தூரத்துக்கு இப்போ ஃபுல்லு இலையுதிர் காலம் இல்லையா, காஞ்சி போயிருக்குது எல்லாமே. பனிக்காலம் ஒரு பக்கம், ரைட் சைடில் மக்காச்சோள செடியெல்லாம் இருக்குது. ஃபாகி கிளைமேட்டே இல்லை, ஆனால் லைட்டாக ஃபாகி கிளைமேட் மாதிரியே தெரியுது. இலக்கோசு இந்த பக்கம் நிறைய காய்கறிகளும் வழியும். ரோடு மட்டும் சூப்பராக இருக்குது இல்லையா அந்த பக்கம். அம்சங்க இருக்குது, பட் ஓகே, நல்லா இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பயணித்து கொண்டிருக்கிறோம் நாம் இப்பொழுது. போதிலாக அது ரெண்டும் இதுதான் பேர் மாடு. கூட வருது ஒரு நாய். தெரியாதுங்க, தெரிஞ்சுக்குங்க. ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் கேழ்வரகு செடி. இது வந்து அரணல்லி என்ற ஒரு ஊர், வில்லேஜு.
இது முன்னாடி நமக்கு முன்னாடி ஹைட்டாக இருக்குது இல்லையா, இதுக்கு பிறகு அம்சுன்னுவாங்க. அது அம்சு தெரிஞ்சுங்க, தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், பக்கத்தில் 3 பேர் உட்காந்துருக்காங்களே, அவங்கெல்லாம் குளிர் காயிறாங்க. லோக்கல் பீப்புள்ஸு, லோக்கல் பசங்க. ரைட் சைடில் இருக்குது வாழைத்தோட்டம். இது பாருங்கள், இது ஒரு 4 இருக்குது. அதுக்கு பேர் தான் 4 பசுமாடுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு 2 கண்ணுக்குட்டி இருக்குது, பக்கத்தில் ஒரு நாய் இருக்குது, இங்கே ஒரு 3 கண்ணுக்குட்டி. வாட் எ பியூட்டிஃபுல் வியூங்க. அப்படியே சும்மா அள்ளிக்கோன்னு இருக்கும். காலங்காத்தால் ரோடு காலியாக சூப்பராக இருக்குதா. லெஃப்ட் சைடில் இருக்குது வந்து அறுவடை மிஷினுங்க, நெல் அறுவடை மிஷின். தமிழ் இருக்குது, ஒட்டினால தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்குது அறுவடை மிஷினுங்க. ஒரு மாதிரி எப்படி இருக்குதுன்னா ஒரு புது உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா அங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே சிகப்பு கலராக ஆகிட்டுக்குது, ஆரஞ்சு கலரு. எப்படின்னாக்கா மழை பெய்யறதுனால காஞ்சி கரோடாக ஆகிட்டுக்குது. சூரியன் வர்றதுக்கு அதுக்கும் ஒரு மாதிரி பிரகாசமாக இருக்குது ரோடு. எல்லா காலத்திலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம்னு. இப்போ குளிர்காலம் இந்த மாதிரி இருக்குது, வெயில் காலம் தான் இன்னும் காஞ்சி போயிருக்கும். எல்லா டைமும் ட்ராவல் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் இருக்கும் எந்த டைமில் ட்ராவல் பண்ணாலும். இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் கிட்ட வந்துட்டோம், நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். அப்படி தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. முத்தினஹள்ளி இன்னும் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன், இன்னும் இல்லைங்க. ஒரு வில்லேஜ். லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், டிஃபனு நல்லா இருந்தது. இப்போ மூவ் பண்ணிட்டோம். ஆலூர்ன்ற ஒரு வில்லேஜ். குளிர் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சென்ட்ரல் ரோட்டில் நான் என்ன பண்ணுது, நாயை விட்டுவிட்டு அவ்வளோ பயம் இருக்கணும். ஏன் சென்ட்ரல் ரோட்டுக்கு வரணும்? ஏய் 24 hours ஓப்பன் இது. பைக்கு, 2 வீலர் எல்லாத்துக்குமே. காரும் போகலாம், எல்லாம் போகலாம். நிறைய டைகர்ஸ் இருக்குது இந்த ரோட்டில். சப்போஸ் நம்ம கண்ணுக்கு எதனா தெரியுதா பார்க்கலாம், அட்லீஸ்ட் மானாவது தெரியுதா பார்க்கலாம். நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இப்போ சேம் பண்டிபுரம் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எதுவும் இருக்கும். இது கர்நாடகா, அது தமிழ்நாடு பார்டர் போகிறது, இது கர்நாடகா கேரளா பார்டர் போகிறது. ஏகப்பட்ட அம்சம், அதான் பிரச்சனை இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது. புலிக்கா போட்டுடலாம், போட்டுருவா கேட்குதுப்பா. சார் என்ன சார் என்ன டான்ஸ் ஆகிட்டே போகிறத. இங்கே ஒன்றுமே இல்லை, கை காட்டினா பிரயோஜனம். இதில் ஒரு மானம் காணும், ஒரு தேனும் காணும், ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஏதாவது கேப்சர் பண்ணணும்னு பார்த்தா நமக்கு இறக்கும், என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்கும். நிறைய அனிமல்ஸ் இருக்கும், பட்டு வெயில் காலன்றதுனால வரலன்னு நினைக்கிறேன் அனிமல்ஸ் எல்லாம். பனிக்காலம் வந்ததுனால இல்லை, காலங்காத்தால் வந்துட்டு போயிடுச்சா. 6 மணிக்கெல்லாம் வர சான்ஸ் இல்லையே, என்ன 8 மணி தான் ஆகுது. ஓ மை கடவுளே டட்டான், ஓ மை கடவுளே டட்டான். பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் தாங்க எப்பவுமே ஃபேமஸ். எல்லா அனிமல்ஸும் பார்ட் பண்ணலாம். சிறுத்தை கூட பார்த்துருக்கேன், அதில் புலியும் பார்த்துருக்குறேன். இங்கே கேட்டு இருக்குது. இது வந்து நல்ல பேர் ராசன் போகிற ரூட்டு இருக்குது பாருங்க, ஃபாரஸ்ட் கேட் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக. வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன். காலங்காத்தால் போனால் நல்லாயிருக்கும் தான், காலங்காத்தால் கிளம்பி வரும். இப்பயும் எதுவுமே கிடைக்கலாம், ஸோ சேரதான்ல. எலிஃபென்ட் கிராசிங் ஜோனு, அப்புறமேட்டு டைகர் கிராசிங் ஜோனு போடுறாங்க, ஒன்றுமே இல்லைனா. மொத்திகாடு எலிஃபெண்ட் கேம்ப் க்ளோஸில் இருக்குது. எலிஃபெண்ட் கேம்ப்பு தான். அடல்ட்டு 100 rupees, 10 year above, சில்ட்ரன்ஸு 50 rupees. ஃபாரஸ்ட் உள்ள போவோமோ? டைம் எவ்வளோ? 8:30, இன்னும் 1 hour இருக்குது. போயிடலாமா? போகலாமா? போகலாம் ப்ரோ. 9 மணி ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு.
ஓகே. எலிஃபெண்ட் கேம்ப் 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். பட் எவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் எதனா போகணுமானு தெரில வேறு. விடுங்க, பரவாயில்ல, போகலாம். வேறு எதனா பார்க்கலாம் போகிற வழியில். இந்த இருக்குது எலிஃபெண்ட்டெல்லாம் உள்ளே இருக்குது. இந்த பாருங்க, உள்ள எலிஃபெண்ட்டெல்லாம் இருக்குது, தெரியுதா? வரைஞ்சிடுது. ஒரு 4-5 பேர் போகிறாங்க ஜீப்பில். ஸோ இங்கெல்லாம் ஒர்க்குக்கு வராங்க போல இருக்குது. இங்கே வந்து ஒர்க்குக்கு ஆளுங்களை கூட்டின்னு போகிறாங்க. ஜீப்பில் வந்து கூட்டின்னு போய் வேலை வைப்பாங்க. எல்லாம் லோக்கல் பீப்புள்ஸ்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. லோக்கல் வில்லேஜ் பீப்புள்ஸ் அப்படி தான் சொல்லணும். சில பேர் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி எனர்ஜிக்காக இருக்குன்னு நினச்சேன். எப்படின்னாக்கா நம்ம காலையில் அனிமல்ஸ் பார்த்தா, பட் நோவே நோ யூஸ், எந்த அனிமல்ஸுமே இல்லை. ஸோ சேடாக போயிடுச்சு. பார்க்கலாம், இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது எல்லாம் பார்க்க முடியும். அதுலேயே இல்லைனா எப்படி? இன்னும் நம்ம மடிக்கேரி போயிட்டு வரும்போது அரும்புறம் நம்மலாம் இந்த இடத்துல வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். டீ காஃபி நல்லா இருந்தது. ரைட் சைடெலாம் காஃபி எஸ்டேட்டு. இதுக்கப்புறம் ரோடு நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். லொக்கேஷனும் சூப்பராக இருக்கும். இனிமேல் இது வரைக்கும் பார்த்தது வேறு முகம், இதுக்கப்புறம் பார்க்குறது மறுமுகம். எப்படி தரமாக இருக்கும் இனிமேல். ஆல்மோஸ்ட் நம்ம ஃபாரஸ்ட் வெளியே வந்துவிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் அதிகமாக கிடைக்காது, ஊர்கள் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் ஃபாரஸ்ட்டு பார்த்தோம். இப்போ வந்து காஃபி எஸ்டேட்டை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷனை பார்ப்போம். அதுக்கப்புறம் கடலை பார்ப்போம். எப்படி கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, திருப்பும் கர்நாடகா, கேரளா, அப்புறமேட்டு எப்படி கர்நாடகா, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி 4 ஸ்டேட்டை கவர் பண்ணுவாங்க அவங்க. நம்ம 3 தான் கர்நாடகாவில் இருக்கிறதுனால. பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வீடெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ரோட்டில் நான் 2வது வாட்டி ட்ராவல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம மடிக்கேரி போய்ட்டு வரும்போது ட்ராவல் பண்ணியிருந்தோம். லெஃப்ட் சைடில் காஃபி எஸ்டேட்டு. காஃபி கொட்டை எதுவுமே இல்லை, எல்லாம் பறிச்சுட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பூ கூட எதுவுமே இல்லை. இந்த ஆக்சிடெண்ட் பயங்கரமாக விட்டு ஆட்டிக்கிறாங்க. ஏதோ பயங்கரமான ஆக்சிடெண்ட். இந்த சிங்கிள் ரோட்டில் தான் டேஞ்சர். உஷாராக பார்த்துக்கிட்டே போகணும். 2 பக்கம் காஃபி எஸ்டேட் சென்டர் நம்ம போயின்னு இருக்கிறோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எப்படி இருக்குன்னா ரோடு இப்படி ஏறும் இறங்கும், லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கம் வளைஞ்சு போகும். அந்த மாதிரி ரோடு இது. கோனிகொப்பா ரோடு, ஊர் பேர் கோனிகொப்பா. அது இடத்துல நம்ம போய் லெஃப்ட் எடுக்கணும். கோனிகொப்பாலையும் அப்படியே தான் போகும். கோனிகொப்பா, வேராஜ்பேட்ன்ற ஊர். வெஹிக்கிள்ஸ் லைனாக வரும்போது பார்த்தா சும்மா அப்படியே சூப்பராக தெரியும். நம்ம கோரடேஸ்லாம் வேறு எங்கன்னு தெரியல, ஆனால் சைடில் போடணும். பட்டுன்ட்டு பார்க்கணும். இனிமேல் நிறைய நம்ம காஃபி எஸ்டேட்டை பார்க்கலாம் இந்த சைடில். பாருங்கள், இந்த ஒரு ஊர் சூப்பராக இருக்குது. தலக்காவரிக்கு போகிறவங்க இந்த வழியிலையும் போகலாம், நல்லாயிருக்கும். டைரெக்ட் தலக்காவரி போய்ட்டு அப்புறம் மடிக்கேரி போகலாம். இல்லை மடிக்கேரி போய்ட்டு தலக்காவரிக்கு வரலாம். அந்த ரூட்டு தான் இது. நம்ம கோரடேஸ் வட்டாங்களா சைடில் போடலாம். இது வந்து கோனிகொப்பா பஸ் ஸ்டாப்பு. கோனிகொப்பா நல்லாயிருக்கும், ஈஸியாக வாயில் வந்தவங்க நல்லாயிருக்கும். இது அப்புறமேட்டு வீராஜ்பேட்டு, அதுவும் நல்ல ஊர். எல்லாமே கூர்க சேர்ந்தது தாங்க. மழை காலத்தில் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம்லாம் சாரல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். வண்டி நிற்க வைக்கிறாரா இல்லை போகிறாரா ஒரு மாதிரி இல்லை. இண்டிகேட்டர் போடால் நம்மளுக்கு தெரியும். இண்டிகேட்டர் போகிறதும் கஷ்டமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது. இன்னும் விராஜ்பேட்டு 9 கிலோமீட்டரு. இப்போ தான் காஃபி செட்டில் பூவெல்லாம் பூத்துருக்குது. அது எப்படின்னு தெரியல, வருஷத்துக்கு 1 வாட்டியா இல்லை வருஷத்துக்கு 2 வாட்டியா தெரியல காஃபிலாம். தம்பி வரம்போ, பாவம் நாய்க்கு உடம்பு சரியில்லை. அழகா பூக்குதே, பார்க்க நல்லா இருக்குதே. அடடா, இதுதான் காஃபி தோட்டமா. நல்லா வளைஞ்சு நினைஞ்சிக்குது ரோடு. நீங்கள்லாம் அந்த ரோட்டில் வரணுன்னாக்கா குறைஞ்சது 150cc பைக் மேலே வாங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இல்லைனா ஸ்பெண்டர் ப்ளஸ் வந்துடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இந்த பாருங்கள் எப்படி வராமல் பாருங்கள், பைத்தியக்கார மாதிரி. அவ்வளோ அவசரம் என்ன அவனுக்கு. ஃபுல்லு எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். எல்லாமே மேற்கு தொடர்ச்சி காடுகள் தான். நம்ம விளாக் பண்ணுறது அதிகமாக மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி தான் பண்ணுறோம். அழகியே மேர்லேனே பொண்ணு நம்மளையே பார்க்குது. அதான் ஒரு சின்னதாக ஒரு பாட்டு. அட்ராக்ஷன், எவ்ரி ஒன் இஸ் அட்ராக்ஷன்.
வாவ், வாட் ஏ பியூட்டிஃபுல் வியூ. சூப்பராக இருக்குது வியூ. அப்படியே சொல்லும் மலைகள் அப்படியே கிளியராக தெரியுது, கிளியர் வியூ. இந்த மான்சூன் வந்துட்டோம்னாக்கா அந்த மாதிரி நம்மளுக்கு கிளியர் வியூ தெரியாது. இந்த சரௌண்டிங்கில் காஃபி தோட்டத்தோட அந்த பூ இருக்குது இல்லையா, பூவோட மனம் அப்படியே சும்மா மல்லிப்பூ வாசனையாக இருக்குது. வாசனை கும்மு அடிக்குது அப்படியே. அப்பா என்ன வாசனை தெரியுமா, சூப்பராக இருக்குது. இந்த வாசனைக்கு பாம்பெல்லாம் வருமா நான் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. இங்கேயும் போட்டாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ಅವನು ಕರ್ಸಿ ரோடே ஃபுல் பிளாக் பண்ணிட்டுக்கிறாங்க. ஓகே மக்களே, இது வந்து விராஜ்பேட்டன்ற ஒரு ஊர். இங்கேருந்து நம்ம மடிக்கேரிக்கு 30 கிலோமீட்டர் தான், 35 கிலோமீட்டர். பட் நம்ம மடிக்கேரி போக மாட்டோம். அது லெஃப்ட் எடுத்து நம்ம இருட்டி வழியாக போயிடும். இருட்டி கேரளா. இருப்பு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இருப்பு ஃபால்ஸ் தண்ணி இருக்கிறதா தெரியல, பார்க்கலாம். லெஃப்ட் எடுத்து போகணும். ஓகே கூகுள் மாதாஜி, 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகணுமா? சைடில் போட ப்ரோ. ஆமாடா. மக்களே, நான் அந்த பூவோட வாசனை சொன்னேன் பார்த்தீங்களா, காப்பி தோட்டம். அதை பாருங்கள், காப்பி பாருங்கள் பழுத்துருக்குது. அடா 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 அடா, இதுதான் காப்பிங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். பூ பாருங்கள், இந்த பூ வந்து மல்லிப்பூ வாசனை வருது. ஆஹா ஆஹா அப்பா ப்ரோ, இந்த ரோட்டில் வாசனை வருது, மல்லிப்பூ வாசனை தான் ப்ரோ. பூவோட வாசனை தான் அது. காப்பி கொட்டை பற்றியா? அப்பா செம்மையாக மணக்குது. இந்த பூ தானே? இந்த பூ தான். சேர்த்து இதுக்குள்ள என்ட்ரு ஆனதுமே ஸ்மெல் வந்துச்சு. அந்த பக்கம் வரும்போது சொல்லியா, லைட்டாக இருந்துச்சு. இதில் ஃபுல்லு அப்படி கபில்னு வாசனை வருதுல்ல, ஃபுல்லு பூத்துருக்குதுல்ல. காய் பற்றியா ப்ரோ? காப்பி காய் தானே காய போட்டுருக்குறாங்க. ஆமாம், காப்பி கொட்டை தான். அங்கே பாரு ப்ரோ, இந்த இல்லையா செடியில்? இதுதான் நம்ம அன்னைக்கு எங்கேயோ சாப்பிட்டு பார்த்தேன்ல நான், வத்தல் மலையில். வத்தல் மலையில் இந்த கொட்டை. இதை தான் காய வச்சு அந்த கொட்டையை தான் காஃபி போடுறாங்க. இதுதான். ஹலோ மக்களே, இப்போ நம்ம இருட்டிக்கு போயின்னு இருக்கிறோம். அதாவது கண்ணூர் வழியாக போயின்னு இருக்கிறோம் இல்லையா. இங்கே வந்தவன் நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்க, காஃபி எஸ்டேட்டு. பின்னாடி பூவோட வாசம் மனமாக இருக்குது. அப்படியே பாத்தினிக்கு வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண நல்லா இருந்தது. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. 7 கிலோமீட்டர் ஃபுல்லு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ஒரு சூப்பரான வில்லேஜுக்குள்ளே போக போகிறோம். எப்படி போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது லொக்கேஷனு, நல்லா இருக்குது. இப்போ என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இந்த மாதிரி புது புது இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பாருங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. வெறும் லோக்கல்லே போகிறவங்ககிட்ட, அந்த ஹைவேலேயே போகிறாங்க இல்லையா, அவங்களால ஓரம் கட்டிட்டு நம்மளையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அட்வென்ச்சராக ட்ரை பண்ணுறோம். எப்படின்னாக்கா நாங்கள் ஃபாரஸ்ட்டு, காட் செக்ஷனு, ஹில் செக்ஷனு, அதுக்கப்புறம் மட்டும் கடல் எல்லாத்தையும் காட்டுவோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு அட்வென்ச்சராக. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே கவின் ப்ரோ, அருண் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முன்னாடி போய் பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். கோபுரில் காட்டுறவாங்க, வாங்க போகலாம். ஃபுல்லாக பூ பூத்துருக்குது. அப்படியே ஒரு மலை மேலே ஏறிட்டு இருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ். ஆஹா என்ன சுவாசமாக இருக்குது. மல்லிப்பூ வாசனை மாதிரி செம கமந்து வாசனை. நல்லா பூ பூத்துருக்குது. இந்த மாதிரி அட்வென்ச்சராக போகணும், நல்லாயிருக்கும். அப்போ தான் ஊருக்குள்ளே தெரியாத இடத்துலலாம் போனோம்னாக்கா சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி மஸ்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணே போகலாம். காஃபி கொட்டை வர அப்படியே ஃபுல்லு பழுத்துட்டு இருக்குது வேறு. இது அப்படியே பூ பூக்கும், ஒரு பக்கம் காய் காய்ச்சினே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ரெகுலராக இருக்குன்னு நினைக்கிறேன். காஃபி கொட்டையை பறிக்கிறாங்க எல்லா இடத்துலையும். இங்கே பாருங்க, காஃபி கொட்டையை உணர்த்தி எடுக்கிறாங்க. எல்லாம் உணர்த்தி காய வச்சு அப்படியே நம்மளுக்கு பொடி பண்ணி கொடுப்பாங்க, பவுடராக. அப்போ காஃபி பவுடர் தான் இதெல்லாம். செம்மலா இது ஃபுல்லு காஃபி. அப்படியே ஃபுல்லு காஃபி பழுத்து காஞ்சி போயிருக்குதுங்க. அடா 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 என்னமாக்குது. ஆஹா வேற லெவல் மக்களே, வேற லெவல் காஃபி.
துப்பாக்கி பார்த்திப்பா, நீ தான்டா ரைடரு. ஊர் பெரிய தெரிய இடத்துலலாம் போயிட்டு வீடியோ எடுத்து போடுற பற்றியா? உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கடா. சில பேர் இருக்கிறானுங்களே ஹைவே போட்டு வீடியோ போட்டு நான் இப்படி அப்படின்றது, அதெல்லாம் வேஸ்ட்டியா. இந்த மாதிரி புதுசாக ஏமான் போகிறான் அந்த ரோட்டெல்லாம். நாம் போவோம், நம்ம கேங்கு போகும். ஜாலி பைக்கர்ஸ், we are jolly bikers, this best gang, mass jolly bikers. அடர்ந்த காடு நாங்கடம், அடர்ந்த காட்டில் பயணிக்கிறோம். புல் பூண்டு மரம் செடி கோடி இயற்கையின் அழகில் மதி மறந்து போகின்றோம். ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்குதா? இப்போ ஜல்லி போட்டு இருக்கிறாங்க. சுற்றிட்டுது. ஐயோ வா, லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. கிளைமேட்டு கூலிங்காக இருக்குதா, நல்லா இருக்குது. அப்படியே ஜாலியாக இருட்டி. ரிவரா என்னன்னு தெரியல எனக்கு. ரிவர் தான் நினைக்கிறேன் மக்களே, பெரிய ரிவர். கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஊர் இருட்டி. ஹார்பர் உள்ளே போய் பார்க்கலாம். கடலை பாருங்கள். கடலுக்கு வந்துட்டோம். அதான் எப்படி மாகி, நியூ மாகி இங்கே கேரளாவில் தான் இருக்குதா?